கண்டிப்பா செவ்வாய் தான். செவ்வாய் நம்ம ரத்தத்தை ஆளக்கூடியது. நவகிரகமுமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒவ்வொரு கிரகமும் நம்மளுடைய ஒவ்வொரு பார்ட்ட ஆளக்கூடியது. இதுல முக்கியமா செவ்வாய்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது ரொம்ப கொடிய நோய்கள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் இந்த செவ்வாயினால் ஏற்படுவது தான். இந்த செவ்வாய், ராகு இந்த கேன்சர் மாரி நோய்களுக்கு அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும். சுக்கிரன், செவ்வாய் லேடீஸ்க்கு ஏற்படக்கூடிய இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள், அப்புறம் லேடீஸ்க்கு வரக்கூடிய கேன்சர், பெல்விக் கேன்சரோ, பிரஸ்ட் கேன்சரோ இதெல்லாம் சுக்கிரன், செவ்வாய் இதனால் ஏற்படக்கூடியது. ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா எந்த கிரகம்னா செவ்வாய் தான். ஒரு மனிதன் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் கிரகம் தான். ஸோ செவ்வாய்க்கிழமையில, செவ்வாய் ஹோரையில நம்ம மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணலாம். இப்ப யாருக்காவது உங்க வீட்ல கேன்சர் இருக்குன்னு வைங்களேன், ஏன்னா இப்ப வீட்டுக்கு வீடு யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த கேன்சர் இல்லாம இருக்கிறதே கிடையாது. இதுக்கு 2 காரணம் உண்டு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த பூமி நம்ம வீடு கட்டிண்டு போறோம், இல்லைன்னா ஃப்ளாட் வாங்கிட்டு போறோம். இந்த மாதிரியான இதுலலாம் நாகம் வாழ்ந்த பூமியாக இருந்து அத இடிச்சு நம்ம கட்டுறோம் இல்லையா? ஸோ இந்த சர்ப்பம், அதாவது சர்ப்ப சாபம் இந்த மாரி எல்லாம் இருந்தா அந்த ராகுவினுடைய தாக்கத்துல இந்த செவ்வாயினுடைய பார்வையிலையும் கேன்சர் நோய் பாதிக்கப்படும். அப்ப யாருடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு அந்த ஆரோக்கிய பாதிப்பு இருக்கோ, ஆயுள் பாதிப்பு இருக்கோ, அவர்களுக்கு அதனுடைய தாக்கம் வரும். அது செவ்வாய் தசை, ராகு தசையாக இருந்தால் டக்குன்னு புடிச்சுக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? இதுக்கு என்ன பரிகாரம்? இல்ல என்ன ப்ரிகாஷனரியா நம்ம கிரகங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 செவ்வாய். அதே மாரி நைட்டு 8 to 9 செவ்வாய். இந்த டைம்ல நீங்க தன்வந்திரிக்கு உண்டான ஸ்லோகம் சொல்லலாம். இல்லைன்னா மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணலாம். நமக்கு நல்ல ஆரோக்கியமும் இருக்கும். நமக்கு இந்த மாதிரியான கொடிய நோய்கள் இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்.